ஆண்டவரும் ரட்சகரும் அன்பு தெய்வமாகிய யாஷுவா மேசியா நாமத்தினாலே தேவனை ஸ்தோத்திரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். 22ஆம் சங்கீதம் போன வாரம் பார்த்தோம். ஒரே ஒரு வசனம் தான் பார்த்தோம். ஆனால் தொடர்ந்து அதை பார்க்கலாம். வாசிங்க. 10வது வசனம் வரை வாசிங்க. அகிலேன் சகார் என்னும் ராகத்தில் பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் பதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறேன்? என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர். இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. இஸ்ராயேலின் துதிகளுக்கு வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நானும் ஒரு குழு மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை குலுக்கி, யாவே தேவன் மேல் நம்பிக்கையாய் இருந்தாரே, அவர் இவரை விடுவிக்கட்டும். இவர் மேல் பிரியமாயிருக்கிறாரே, இப்பொழுது இவரை மீட்டு விடட்டும் என்றார்கள். நீரே என்னை கற்பத்தில் இருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் உண்ணுகையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாய் இருக்க பண்ணினீர். கற்பத்தில் இருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறேன். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். இது வாசிக்கிறப்ப 8வது வசனம், இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பெரிய அது அதில் இருக்கிறபடியே வாசிக்கிறேன். ஏன்னா இது மேசியானிக் சங்கீதம். ஆனால் யூதர்கள் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, இதை வந்து ஆண்டவரை பத்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை கவுண்டர் பண்றதா அவங்க என்ன பண்றாங்க, பூரிம் பண்டிகைகளில் இந்த சங்கீதம் 22ஆம் சங்கீதத்தை வாசிப்பாங்க. பூரிம் பண்டிகை எதுக்காக கொண்டாடப்படுகிறது? பூரிம் பூரிம் யூதர்கள் கொண்டு போடுறாங்கல்ல, அந்த அது பூரிம் பண்டிகையில இதை வாசிப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து இதை மேசியா யாஷுவாவை தான் மேசியான்னு சொல்லி இது எல்லாத்தையும் காட்டுறதானா இது அதுக்கு ஒத்தபடி இல்லாதபடிக்கு பூரிம் பண்டிகைன்னா அந்த முன்னால யூதர்கள் நெருக்கப்படுறாங்க அந்த டயத்துல. அதனால இது நெருக்கத்தை விட சொல்றதுனால இது பூரிம் பண்டிகைக்கு எஸ்தருக்கு ஒத்தது சொல்லி அதை வாசிப்பாங்க. ஆனா இது மேசியானிக் சங்கீதம் தான். ஆனா மேசியானிக் சங்கீதமா இருந்தாலும் வாசிக்கிறப்ப அந்த 8வது வசனத்தை ஜெனிட்டா வாசிச்சப்பட இவர் கரெக்ட் ஆண்டவரை பத்தி தான் சொல்றீங்க இல்லைங்களா, நான் இங்க இருக்கிறபடியே வாசிக்கிறேன். சரி ரைட். போன வாரத்தை நம்ம பார்த்ததுல மெயினா என்ன பார்த்தோம்? பிதா அவரை கைவிட்டாரா? இவர் என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு? அதுதான் நம்ம பார்த்த மெயினா. இதுல தாவீது எதை வெளிப்படுத்துறார்? வேதனைகளை சொல்லி அவர்கிட்ட ஒரு ஒத்தாசை கேட்கிறார். கரெக்ட். ஆனா என்ன டெஸ்பரேஷன் அவருக்கு? ஏன் என்னை கைவிட்டு என்னது டெஸ்பரேஷன்? அந்த நெருக்கம் வர்றதுனால அவர் கைவிட்டாரோன்ற ஒரு இதுதான். மனுஷர்கள் எல்லாரும் என்ன கைவிட்டாங்க, நீங்க ஏன் என்ன கைவிட்டீங்களான்னு சொல்றாரு. அது சொல்லிட்டு அடுத்த வசனம் 2வது வசனத்துல, என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. இது யாருக்கு பொருந்தும்? லூக்கா 6வது அதிகாரம் 12வது வசனம் பாருங்க, தெரியும் அது யாஷுவா மேசியாவுக்கு பொருந்துமா இல்லையான்ட்டு. இன்னொருத்தர் லூக்கா 21வது அதிகாரம் கடைசி வசனம் 6:12. லூக்கா 6:12 பக்கம் 86. லூக்கா 6:12. இன்னொருத்தர் வந்து லூக்கா 21வது அதிகாரம் 37வது வசனம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். 21வது அதிகாரம் 37வது வசனம் பக்கம் 117. அவர் பகற்காலங்களில் தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்து
காலங்களில் வெளியே போய் ஒலிவமலை எனப்பட்ட மலையிலே தங்கி வந்தார். அப்ப இது யாத்ரா மேசைக்கு பொருந்துமா? 22:2 சங்கீதம் 22:2 கூப்பிட்டு உத்தரவு கொடுன்னு போட்டுருக்குது. இல்ல, நான் பகலில் கூப்பிடுகிறேன், அவர் ராத்திரில தான் கூப்பிடுறாங்க. யாஷ்வா மேசா ராத்திரில தானே மலை மேல போய் தேவனிடத்தை கம்யூனிகேட் பண்றாரு. பகல்ல எல்லாம் அவர் உபதேசம் ராத்திரின்னா பகல்ன்றது அது விடிய காத்தால தான். ஆக்சுவலா அந்த சங்கீதமா அப்படிதான். விடிய காத்தால தான் அவர் போறாரு. அதிகாலையில போய் அவர் செய்யறாரு. அது பகல்தான். இப்போ இங்க தாவீது என்ன சொல்றாரு? பகலிலே கூப்பிடுகிறேன், இரவிலே கூப்பிடுகிறேன். பகலிலே கூப்பிடுகிறேன், இரவிலே கூப்பிடுகிறேன். உத்தரவு கொடி இல்ல, அமைதி இல்லை. இது ஆண்டவருக்கு பொருந்துமா? இல்லையே, பொருந்தாது. ஏன்? அமைதி வார்த்தைலாம் அவருக்குள்ள வந்ததே கிடையாது. சொல்லவே இல்லையே. எப்படி எப்படி அமைதி இல்லை. அவர் கேட்டதெல்லாம் கொடுக்கிறான்னு சொல்லி தானே சொல்றாரு பிரதர். அதனால பொருந்தாது. அவர் என்ன கேட்கிறாரோ பிதா கொடுக்கிறார். தேவன் இவருக்கு உத்தரவு கொடுக்காம இல்லவே இல்லை. எப்படி தெரியும்? அவர் சொல்றாரு, பிதா செய்யாத ஒன்றை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. எப்படி எப்படி தெரியும்? பிதா எனக்கு எப்பொழுதும் செவி கொடுக்கிறார் அப்படின்னா, அதனால இந்த லாசர் எலிசரை உயிர்த்தெழ வைக்கும் போது சொல்றாரு இல்லையா? வெரி குட். அவர் சொல்றாரு, பிதாவே நீர் எனக்கு எப்பொழுதும் செவி கொடுக்கிறார், ஆனா இவர்களுக்காக நான் இந்த நேரத்துல சொல்றேன். ஜான் சாப்டர்ல கூட சொல்றாரு. ஜான் 11 தான். இன்னொன்னு எபிரேயர் 5:7 பாருங்க. எபிரேயர் 5:7 பாருங்க. அவர் தம்மை மரணத்திலிருந்து விடுவிக்க வல்லமையை நோக்கி பலத்த சத்தத்தை. ஒவ்வொரு வருஷமா வாசிங்க, அழகா இருக்குங்க. பக்கம் 301. அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களில் நம்மை மரணத்தினின்று ரட்சிக்க தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டது. என்ன சொல்றாரு தாவீது? கேட்கவில்லை. ஆண்டவருக்கு பொருந்தாது. அப்ப ஏன் இந்த சாங் வந்து அவரு மெஸ்ஸியா பத்தான சொல்றாரு பிரதர்? அவரும் மெஸ்ஸியானிக் சாங்ல எப்படி 89ஆம் சங்கீதம் பெஸ்ட் எக்ஸாம்பிள். 78ஆம் சங்கீதம் ஒரு பெஸ்ட். அதுல எப்படின்னா சிலதெல்லாம் சாலமோனுக்கு பொருந்தும், சிலதெல்லாம் ஆண்டவருக்கு பொருந்தும். அதனால அது மெஸ்ஸியானிக் சங்கீதம் எதெல்லாம் சிலதெல்லாம் தாவீது தனக்கு சொல்றாரு, சிலதெல்லாம் ஆவியால ஏவப்பட்டு வரப்போகிற காரியத்தை சொல்றாரு. அப்போ 2ஆம் வசனத்தை பாக்குறப்ப உத்தரவு கொடுத்தீர். எப்படி? நீ கொடுக்காம இல்ல தேவனே, நீங்க கொடுக்குறீங்க. ஆனா தாவீதுக்கு கொடுக்கல. தாவீது கொடுக்கல, ஆனா ஆண்டவருக்கு எப்பொழுதும் கொடுத்தார். ஆனா இங்க 2 பேருக்கும் ஒரு சில காமன் இருக்கு. அது இப்போ டவுன் த வேர்ட்ஸ் பாக்குறப்ப இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லிக்க மாட்டாரு. டவுன் த லைன் சில வசனம் நான் பாக்குறப்ப என்னென்ன காமன் ஃபீச்சர்ஸ் பார்ப்போம். இஸ்ராயலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். இப்ப தாவீதுக்கு உத்தரவு கொடீர் அப்படிங்கிறார். தாவீதுக்கு உத்தரவு கொடீர். ஆனால் தாவீது உத்தரவு பெற்றுக்கொள்ளாம இருந்த போதிலும் இங்க தாவீது என்ன சொல்றாரு? இஸ்ராயலின் தேவ துதிகளுக்குள்ளே வாசமாயிருக்கிற தேவரீரே. அப்ப தனக்கு உத்தரவு கொடுக்கிறனாலும் ஆனா தாவீது சொல்றது என்ன சொல்றாரு? நீரே பரிசுத்தர். சரி, மத்தேயு 19 அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம் பாருங்க. பக்கம் 29. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி,
நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவன் இல்லையே. போறோம். என்ன சொல்றாரு? தேவனை தவிர யாரும் நல்லவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவரீர் பரிசுத்தர், நீர் எல்லாத்துக்குமே உயர்ந்தவர். அதான் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உயர்த்தப்படுவதாக. எல்லாத்துக்கும் சகல துதி ஸ்தோத்திரத்துக்கு மேலான உங்களுடைய மகத்துவமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தாவீது எங்க சொல்றாரு? 1:29 சொல்றாரு ஜெபம் பண்றப்ப. அப்போ இங்க தாவீது சொல்றது சிலது காமனா இருக்கு, சிலது ஒருத்தர் இவருக்கு தான் இருக்கு அப்ளை ஆகும், அவருக்கு அப்ளை ஆகாது. ஆனா இங்க இந்த நெருக்கப்பட்ட சூழ்நிலையிலையும் தாவீது என்ன சொல்றாரு? தேவனை உயர்த்துகிறார். எனக்கு பதில் கொடுக்கலனாலும் சரி, யோபு சொல்றாரு, என் மீட்பர் உயிரா என்னை கொண்டு போட்டாலும் அவர் பேர் நம்பிக்கையா இருப்பேன், அவருக்கு முன்பாக வழிகளை ரூபாகாரம் பண்ணுவேன். அதே போல தாவீதுக்கு பதில் கிடைக்கலனாலும் பதில் கிடை சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தட்டு போய் சார் எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் சார், ஒரு 5000 ரூபாய் கொடுங்க சார், ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க சார் அப்படின்னா வழக்கமா கொடுக்குறாங்களா? அப்ப கொடுக்குறாங்க, கேட்டே கொடுக்குறான், போயா அந்த சார்பா என்ன ஆயிடும்? கீர் ஆயிடும் எல்லாம். ஆமா ஆமா, கொடுத்தா நீங்க நல்லவன், கொடுக்கலாம் கெட்டவன், இது மனுஷ சுபாவம். ஆனா நீங்க தாவீதும் சரி, தாவீதின் குமாரன் மாம்சத்தின்படி தாவீதின் வம்சத்தில் பிறந்தவர் 2 பேரும் என்ன சொல்றாங்க? தாவீதுக்கு தேவன் உத்தரவு அருளன்றார். நீர் உத்தரவு அருளினாலும் அருளாவிட்டாலும் நீரே பரிசுத்தர். இங்க நீர் பரிசுத்தர், நீர் எனக்கு உத்தரவு அருள்கிறீர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர். நல்லா புரியுதா? காமனா என்ன அப்ளை ஆகாது என்ன? ஏஞ்சலா ஏன் சிஸ்டர்? ரைட், தேங்க்யூ. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அவங்களுக்கெல்லாம் நீர் பதிலளித்தீர். அவங்களெல்லாம் கூப்பிட்டப்ப நீங்க உத்தரவு கொடுத்தீங்க. ஆனா தேவனை எனக்கு உத்தரவு கொடுக்கல. ஆனா அவங்களுக்கு தாவீது எப்படி பழைய காரியங்கள் எல்லாம் முற்பிதாக்களை பத்தி எல்லாம் சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் தேவனுக்கு எல்லாருக்கும் தேவனுக்கு அப்படின்னா அர்த்தம் முற்பிதாக்களுடைய காரியங்கள் எல்லாம் அவர் அறிந்திருந்தார். அவர் என்ன சம்பவிச்சது? வேதத்தை அவர் சுருளை எடுத்து வச்சு படிச்சாரு. உபாகம் 16 தானே வாசிக்கிறோம். ராஜா என்ன பண்ணணும், அதை வாசிக்கணும். தாவீது வாசிச்சதுனாதான் இது தெரியுது அவருக்கு. எல்லாம் அதெல்லாம் அப்போ அதனாலதான் தெரியுது. அப்படி அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, அவங்களாம் கூப்பிட்டு நீர் குடியிருத்தாரு, நான் கூப்பிட்டப்ப வெளியிடல, ஆனாலும் நீர் பரிசுத்தர். அப்படின்னு அர்த்தம், நான் உண்மை விசுவாசிக்கிறேன், நீர் என்னை போட்டாலும் உண்மை நம்பிக்கையா இருப்பேன். கிடைச்சாலும் சரி கிடைக்கலாம் சரி, தப்பிக்காமல் போனாலும் நீர் நிறுத்தின பொறுத்திலே நாங்கள் பணிந்து கொள்வது என்பது ராஜாவாக உங்களுக்கு தெரியலாததாக யார் சொன்னாங்க? சொல்லிட்டு அப்படியே தாவீது தாழ்த்துல இருப்பாங்க. நானும் ஒரு புழு மனுஷன் அல்ல. ஒரு முக்கியமான வசனம் இது. நானும் ஒரு புழு மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். பைபிள், ஹீப்ரூ பைபிள். கொஞ்சம் மியூட் பண்ணி வச்சுங்க சார், டிஸ்டர்பன்ஸ் இருக்குது ப்ளீஸ். நானும் ஒரு புழு மனுஷன் அல்ல. சங்கீதம் 22:6.
இந்த புழு அப்படிங்கிற வார்த்தை ஏதோ எபிரேய பாஷையில் எடுக்கிறேன். நியூ டெஸ்ட்மென்ட் எடுத்துருக்கேன். நானும் ஒரு புழு. இது வந்துட்டு மூல பாஷையில டோவலாட். டோவலாட்னா கிரிம்சன் ஸ்கார்லெட் வார்ம். கிரிம்சன் ஸ்கார்லெட் வார்ம் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க நல்லா தெரியும். கிரிம்சன் என்றால் என்ன? கிரிம்சன் ரெட் கலர். காட் பிளஸ் யூ. ஸ்கார்லெட் அதுவும் ரெட் தான். ரெட். இன்னொன்னு வார்ம். வார்ம்னா புழு. 3 வார்த்தை இதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதே பதம் ஏசாயா 41:14 எடுங்க. பக்கம் 846. யாக்கோப்பு என்னும் பூச்சியே, இஸ்ராயேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று யாவே தேவனும் இஸ்ராயேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். சரி, ஏன்னா யாக்கோபு என்னும் பூச்சியே, இதற்கும் இதே வார்த்தை தான் டோய்லெட் அப்படிங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது. இங்கே யாரை பார்த்து பூச்சின்றாரு அல்லது புழுன்றாரு? பார்த்து சொல்றாரு. அங்கே அங்கே தாவீது எப்படி சொல்றாரு? தன்னை பூச்சின்னு சொல்லிருக்கிறார். சரி, இது ரெண்டுத்தையும் மேஜை அப்படி பண்ணிக்கிறாரு பார்ப்போம். 53வது சங்கீதம் ஏசாயா 50. இல்ல இப்போ தாவீது சொல்றது அங்க அங்க இஸ்ரேலை பார்த்து டோய்லெட்ங்கிறார், அல்லது கிரிம்சோன் அல்லது ஸ்கார்லெட் அல்லது வார்ம் அப்படிங்கிறார் இங்க தாவீதுக்கு. அப்போ இஸ்ரேலை பார்த்து ஒரு பூச்சி, ஒரு புழுன்னு சொல்றவரு இங்கே இஸ்ராயலின் மேல் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது அந்த பரிசோதனையால ஏற்பட்டு தன்னை என்ன சொல்றாரு? புழுங்கிறார். ஆனா இங்க புழுங்கிற வார்த்தைக்கு மாற்று வெறும் புழுன்னு எடுத்தா வேற பதம் எபிரேய பாஷையில. ஆனா இங்க காமனா இருக்கிற பதத்தை தான் இங்க தேவன் எழுதி வச்சிருக்கிறார். ஏன் அதை பண்ண சேர்க்கிறார் பாருங்க. இந்த கிரிம்சோன் அல்லது ஸ்கார்லெட் அப்படின்னா இந்த கிரிம்சோன் அண்ட் ஸ்கார்லெட் ரெண்டும் தாவீதுக்கு கிடையாது, இஸ்ரேலுக்கும் கிடையாது. கிரிம்சோன் அண்ட் ஸ்கார்லெட் எங்க அது பூரணா இருக்குன்னா ஆண்டவர் தான். எப்படி? தன்னுடைய ரத்தத்தினாலே அந்த ரெட் பிரதிபாடு. அப்போ இங்க வந்து சாம்ல அது யாஷோவா மெசேஜ் தான் வரும். ஆமா பிரதீப், அந்த ரெட்ன்றதுக்கு காரணம் அதுதான். இந்த காமனா 3 வார்த்தையும் காமனா இருக்கிற ஒரு வார்த்தையை தேவனுக்கு அழகா எழுதி வச்சிருக்கிறார். அப்போ தாவீது ஆவி பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு நானோ ஒரு புழு அப்படின்னு சொன்னது தன்னை வந்து இஸ்ரேலுக்கு ராஜாவை ஏற்படுத்துறதுக்கு. அந்த யாக்கோபு என்னும் பூச்சி அல்ல அந்த புழுவுக்கு நான் ராஜாவா, நானும் புழு. இப்ப சிங்கங்களுக்கெல்லாம் ஒரு ராஜானா அதுவும் சிங்கம் தான். அதே போல இஸ்ரேல்ல எல்லாரையும் பூச்சின்னு சொல்ற புழுன்னு சொல்றப்ப அவங்க புழுகளுக்கு ஒரு ராஜாவா இருக்கும் புழு. ஆனால் இங்க ஏன் கிரிம்சோன் வார்த்தை பயன்படுத்தப்பட்டதுன்னா எல்லாருக்கும் ராஜாவா இருக்கிறபடி ஒரு நபரை தேவன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அதனால இந்த சங்கீதம் 22:6 தாவீதுக்கு மாத்திரம் அல்ல, ஆண்டவருக்கும் பொருந்தும். அப்படிப்பட்டவர் ஆனா எப்படி தன்னை தாழ்த்துறாரு? தன்னை தாழ்த்தியதுனால எப்படி தாழ்த்துறாரு? புழு என்று தாழ்த்துறாரு. ஏன் எப்படி தாழ்த்துறாரு? தன்னை ஏன் புழு என்று தாழ்த்துகிறார்? அவர் ரத்தம் சிந்தினதுனாலே நமக்கு மீட்பு உண்டாயிற்று.
இப்ப தன்னை ஏன் அவர் எப்படி இருந்தார்? அவர் தேவனுக்கு சமமா இருந்தார். அதுக்கு பிறகு தூதனான ஒரு நிலைமையில வந்தாரு. அதுக்கு பிறகு திரியப்பட்ட மனுஷனா வந்தாரு. மனுஷன்ல இருந்து எங்க போனாரு? அங்கே என்ன இருக்கும்? புழு இருக்கும். என்ன நம்ம எடுங்க மார்க் 9ஆம் அதிகாரம். ஆண்டவருடைய அன்பு பாருங்க. மார்க் 9ஆம் அதிகாரம் 43 பாருங்க சீக்கிரம். பக்கம் 62. உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 கையுடையவனாய் அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே போவதை பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். அதே மாதிரி உன் கால் உன் கண் எல்லாத்துக்கும் என்ன சொல்றாரு? எங்க? இந்த நரகத்திலே புழு இருக்குதுன்றார். இப்ப இவர் போன இடம் எங்க? எப்படி? அவர் கிரிம்சோனாய் அவர் ரத்தம் சிந்த வேண்டியது அவசியமா இருந்தது. ரத்தம் சிந்தி ஜீவனை விட்டு எங்க போனாரு? இதுதான் 7:53 அவர் பண்ணதெல்லாம் வாசிக்கிறோம். அதனால்தான் தேவன் ரொம்ப அழகா இந்த இடத்துல கிரிம்சோன், ஸ்கார்லெட், வாம் அப்படிங்கிற 3 சேர்த்து இது ஆண்டவருக்கு தான் பொருந்தும். தாவீதுக்கு பொருந்தாது, இஸ்ரேலுக்கு பொருந்தாது. தாவீதுக்கு இஸ்ரேலுக்கு எது பொருந்தும்? வெறும் வாமோடு தான். அவரு யாஷோவா மெசியா அவர் வாயில சொன்னார். அதுல நான் புழுன்னு சொன்னார். ஆல்ரெடி இல்ல இவர் தீர்க்கதரிசனமா எழுதுறாரு. அதான் கேட்டா இல்ல ஏன்னா அவரு இல்ல தாவீது சொன்னாரு, செஞ்சு காட்டிட்டாரு. இறங்கி வந்தாரு. தேவனுக்கு தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை தேவனா இருந்ததுன்னு இருக்கு. எங்க இறங்கி வந்து மனுஷனா வந்து மனுஷனுக்கு கீழே போனாரு. அதான் தேவனுடைய அன்பு. அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துல இருக்கிற தேவனுடைய அன்பு. அப்ப இந்த புழு, நானும் ஒரு புழு, மனுஷன் அல்ல, நான் மனுஷனை விட கீழே போயிட்டான். ஏன்? அந்த மனுஷனை மீட்கப்படியாக. மனுஷன் தேவனே உங்க அப்பா பிதாவை கூப்பிட பண்ணதுக்காக நான் என்ன ஆனேன்? நான் புழுவானேன். நான் மனுஷனா கூட இல்லை, நான் புழுவானேன். அவர் தரித்திரரானார் நமக்காக. இந்த அன்பை யோசிச்சு பாருங்க. ஞானம் பண்றப்ப ரொம்ப தலையாட்டுறோம், ரொம்ப எல்லாம் பண்றோம். ஆனா அதெல்லாம் முடிச்சுட்டு உலகத்துக்கு போறப்ப நம்ம என்ன பண்றோம்? நிறைய வேலையில இதெல்லாம் மறந்துடுறோம். இதெல்லாம் சிந்தையில இருந்துட்டே இருந்ததுன்னா ஆண்டவர் பட்ட பாடுகள், தேவனும் ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்க அன்பு, அவங்க நமக்கு செஞ்சுட்டு இருக்க, தொடர்ந்து செய்ய போகிற, நித்தியம் வரைக்கும் செய்ய போகிற காரியங்களை நம்ம நினைச்சுட்டே இருந்தான்னு வச்சுக்க, எந்த தவறு எந்த இதுலயும் போக மாட்டோம். நம்ம கால் போகாது, நம்ம கை போகாது, நம்ம கண் போகாது. ஏன்? அங்க புழு. ஏன்? நம்ம கண்ணோ நம்ம காலோ நம்ம கையோ அதை செஞ்சதுன்னா நம்ம எங்க போவோம்? அதனால போனா திரும்பி வராத தேசத்துக்கு. 7வது, என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துளுக்கி, யாவை தேவனால் நம்பிக்கையா இருந்தானே அவரே அவனை விடுக்கட்டும், என் மேல் பிரியமா இருக்கிறாரே இப்பொழுது அவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். இது ஆக்சுவலா நடந்தது. அவர் மரத்துல தொங்குறப்ப மத்தேயு 27 43 மத்தேயு 27 42 43 43 42 43 பக்கம் 45. மற்றவர்களை ரட்சித்தார், தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவர் இஸ்ராயேலின் ராஜாவானால் இப்பொழுது வரத்திலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவரை விசுவாசிப்போம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாய் இருந்தாரே, அவர் இவர் மேல் பிரியமாய் இருந்தால் இப்பொழுது இவரை ரட்சிக்கட்டும் என்றார்கள்.
இது தாவீதுக்கு இல்ல, இது ஆண்டவருக்கு முழுக்க 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 போதும். அடுத்த வசனம் பாருங்க. நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் உங்கள் என்னை உடைய பேரில் நம்பிக்கையா இருக்க பண்ணினீர். இது யாருக்கு பொருந்தும்? அது யாஷோவை சேர்க்கணும். இவர் ரெண்டு பேருக்குமே போதும். நிச்சயமா நிச்சயமா. எப்படி தெரியும்? சங்கீதத்துல இல்ல எப்படி தெரியும்? எப்படி அது மேசியாவுக்கு பிறந்தோன்றது? தாவீதுக்கு ரைட்டு, மேசியாவுக்கு பிறந்தோன்றது எப்படி? அவரு தானே கர்ப்பத்துல அந்த ஆவியை வச்சது, அவரு தானே. இல்ல இல்ல, உம்முடைய பேரில் நம்பிக்கை இருக்க பண்ணினீர். அந்த பிதாவுக்கு காரியங்களை லூக்கா 2ஆம் அதிகாரம் எடுங்க. ஜெனிதா அவர் குழந்தை போடுறாங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம், 47 பாருங்க. 2ஆவது அதிகாரம் 2ஆம் அதிகாரம் தான், லூக்கா 2ஆம் அதிகாரம் தான். 46 வாசிங்க. 3 நாளைக்கு பின்பு அவர்கள் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுதரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடே உன்னை தேடினோமே என்றாள். அதற்கு நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறிவீர்களா என்றார். அப்போ எப்பவும் பிதாவுக்கு அடுத்தவர்கள், பிதாவை தான் நம்பி இருக்கிறார். பிதாவுக்கு அடுத்தது வேற எதுவும் கிடையாது. இவர் ஏன் இவர் மேல இருந்த அபிஷேகம் இவர் எப்படி செய்ய வைத்தது பாருங்க. இவர் மேல இருந்த அபிஷேகம் என்ன அபிஷேகம்? இவர் மேல என்ன அபிஷேகம்? தீர்க்கதரிசி ஊழியம், ராஜன். இந்த அர்த்தம் தன் தாயார்கிட்ட சொல்றாரு. இதை வசனத்தையே நிறைவேற்றார். எப்படி பாத்தீங்கன்னா லேவியராம் 21ஆம் அதிகாரம், லேவியராம் 21ஆம் அதிகாரம் எடுங்க. அங்கே 10 இருந்து 12 வரைக்கும் பாருங்க. பக்கம் 154. தன் சகோதரருக்குள்ளே பிரதான ஆசாரியனாக தன் சிரத்தில் அபிஷேக தைலம் வார்க்கப்பட்டவனும் அவனுக்குரிய வஸ்திரங்களை தரிக்கும்படி பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் தன் பாகையை எடுக்காமலும் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்ளாமலும் பிரேதம் கிடக்கும் இடத்தில் போகாமலும் தன் தகப்பனுக்காகவும் தன் தாய்க்காகவும் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாமலும் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பானாக. தன் தாய் தகப்பன் இறந்து போனா கூட அதனால தீட்டுப்படக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தாய் தகப்பன் வெறும் மாம்சம், அவ்வளவுதான் அவ்வளவுதான். இப்ப நம்ம ஆண்டவருடைய சாயல நம்ம என்ன எப்படி பண்ணோம்? நீ எவ்வளவு பேர் அப்பா அம்மான்னு ஒட்டிக்கிறோமா இல்லையா? ஆனா நான் ஆண்டவருடைய சாயல மாறணும். அதுக்காக தாய் தகப்பனை வெறுத்துருன்னு சொல்லல. ஆனால் ஒரு காரியம் வரப்ப தாய் தகப்பன், கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் யாரா இருந்தாலும் சரி, முதல்ல எனக்கு 2 பேர் தான். வெறுக்க சொல்லல. ஆனா தேவ காரியம் வரப்ப ஆபிரகாம் என்ன பண்ணாரு? ஒரே புள்ள விட்டாரு. இன்னைக்கு என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? அதனால தேவகுமார் அனுப்பிச்சார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 2
16 வசனம் பாருங்க. எப்படி 2:16 பக்கம் 299. ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். தேவதூதர் உதவியா கை கொடுக்கல. தேவதூதர்லாம் அவங்க விழுந்தாங்க, பாவம் செஞ்சாங்க. உண்ணாங்களா இல்லையா? எவ்வளவு பேர் தானே தேவகுமாரன் மனுஷகுமாரத்திகள் பாக்குறோம். அப்ப அவங்களுக்கும் ஒரு ரட்சணை திட்டத்தை வச்சிருக்காங்க இல்லையே. அப்ப மனுக்குள்ள ஆதாமின் சந்ததிக்கு கை கொடுக்கல, ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுக்கணும். அதான் பார்க்கணும். உபாகம் 32:8 என்ன சொல்லுது? 1000 தலைமுறை 32:8 பக்கம் 265. மறைக்காமல் இருப்பானோ ஆபரணம்ட்டு. உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாக பிரிந்த காலத்தில் இஸ்ராயேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். இதை இப்படி பாதிக்கலாமா? ஆதாமின் சந்ததியை வெவ்வேறு, ஆபிரகாமின் சந்ததிக்கு இருக்கிற எல்லையை வச்சு மற்றவங்களுக்கு திட்டம் பண்ணினார். இன்னும் நல்லா இருக்கும்ல? புரியுதா? ஆபிரகாமின் சந்ததிகளுக்கு எல்லைகளை திட்டம் பண்ணார். அப்படி வச்சா நல்லா இருக்கும். சர்வ ஜனங்களுக்கு பதில் ஆபிரகாமின் சந்ததிக்கு எல்லைகளை திட்டம் பண்ணார். இல்ல, ஆதாமின் சந்ததிக்கு அப்படியே வச்சுக்கிறோம். ஆதாமின் சந்ததிக்கு பண்றப்ப ஆனா என்ன பண்ணாரு? ஆபிரகாம் சந்ததிக்கு முதல்ல அதை திட்டம் பண்ணிட்டார். முதல்ல என் பசங்களுக்கு, அது பிறகு மற்றவங்களுக்கு. ஆமா ஆமா, அதை வச்சு அதுக்கப்புறம் தான் மொத்தம் வரலாம். அப்போ ஏன் ஆபிரகாம் அப்போ பூமியில எவ்வளவு பேர் இருந்தாங்க? அவனா எப்படி இருந்தாங்க? உலகத்தோடு இருந்தாங்க. ஒருத்தரை தான் கூப்பிட்டார். அவர் தான் கூட்டவர் வந்து பலி கொடுத்தார். மற்றவங்க என்ன பண்ணாங்க? மற்றவங்களாம் அவங்களும் பலி கொடுத்தாங்க. மற்ற ஜாதிகள்லாம் பலி கொடுக்குறாங்களா இல்லையா? இங்க ஆபிரகாம கூப்பிடுறாரு, பலி கொடுங்க. ஆனா பலி கொடுக்க விட்டாரா? இல்ல. அதான் தேவன் அன்பு. அவர் உயிரை வாங்கறல. திருடவும் கொல்லவும் மறைக்க வருகிறான். நானும் அவர்களுக்கு ஜீவன், அந்த ஜீவன் பருவ நான் அந்த என் ஜீவனை கொடுக்குறேன். மற்றதெல்லாம் நீ குடு உன் ஜீவனை ஜீவனை புடுங்குறேன். ஆனா இவர் எப்படி? நான் ஜீவனை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளை என் பிதா எடுத்து பெற்றுக்கொண்டேன். அப்போ ஆபிரகாம் சந்ததிக்கு தான் தேவன் இதை செய்தார், குமாரனை கொண்டு. இப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆசாரிய ஊழியத்துல அவர் எப்படி இருக்கணுமா? அந்த அபிஷேகம் பெற்றவர் தாய் தந்தை யாரும் பார்க்க கூடாது. ஆபிரகாம் அப்படி செஞ்சனால்தான் இன்னைக்கு அத்தனை ஆசீர்வாதமும் வருது. அந்த சந்ததியில தான் ஆண்டவரை பிறக்க வைக்கிறார். மத்தேயு 1:1 எப்படி வாசிக்கிறோம்? குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய யாஷோமேசியாவின் வம்ச வரலாறு. தாவீதின் குமாரன் போட்டு இந்த ஆபிரகாமின் சந்ததி போட்டு அதுல தாவீதின் குமாரன். மார்க் வேற, மத்தேயுல உங்களுக்கு அந்த இதே கொண்டு வர்றாரு பட்டியல. அதனால அப்படி போடுறாரு. ஸ்ட்ரெயிட்டா சூசைட் செஞ்சு ஆரம்பம் சொல்லிடுறாரு மார்க்ல. அதனால அப்படி போடுறாரு. அப்போ இந்த 22:39 உம்முடைய பேரில் என்னை நம்பிக்கையா இருக்க பண்ணிக்கிறது இவ்வளவு ஆதாரங்கள் எனக்கு தேவன் தான். நான் பூமியில வந்தாலும் என் சிந்தையெல்லாம் அவர் தான். நானா சுயமா அவர் நம்பி இருக்கிறேன். ஜீவனோட பிதா என்னை அனுப்பியது போலும், நான் பிதா என்னை பிழைக்கிறது போலும். அப்ப அவர் தான் நம்பி இருக்கிறார். ஓகே, எல்லாருக்கும் சரி. கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். அது எப்படி இது?
இது ஆண்டவருக்கு பொருந்துமான்னு கேக்குறீங்களா? ஆமாமா. அதான் இடையர்களுக்கு உணர்த்தப்பட்டு வந்தாங்கல்ல. இல்ல ஏசு கூட சொல்ல தாயின் கருவறையிலிருந்து என்னை தெரிந்து கொண்டிருந்தீங்க, என் நாமத்தை இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார், அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவாயாக. இந்த வசனம் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். ஆமா, அவர் சார்பில் விழுந்ததுனால தானே இடையர்களுக்கு உணர்த்தப்பட்டு வந்தாங்க குழந்தையை தரிசிக்க, இல்லையா? சரி, வேற யாரும் வர இதுதான் ஏற்கனவே நம்ம 9லயே அதான் படிச்சோம். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க கேக்குறீங்க? அது எடுத்தவர் சிஸ்டர். இங்க கர்ப்பத்தில் வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். ஆமா, இது தேவனுக்கு இங்கிலீஷ்ல மரியாள் கிட்ட சொல்றாங்கல்ல, இது எப்படி ஆகும்? இங்கிலீஷ்ல வாசிங்க. உன்னுடைய இரட்சணியத்தை கண்கள் கண்டதேன்னு சொல்லுவாரே, அது பார்த்து பிறந்த பிறகு தானே. இங்கிலீஷ்ல வாசிங்க. இங்கிலீஷ்ல வாசிங்க. ஜான் ஈஷா சிஸ்டர் என்ன படிக்காம படிங்க. From birth I was cast upon you, from my mother's womb you have been my God. ஜான் 9 வந்து yet you brought me out of the womb, you made me trust in you even at my mother's breast. After 10 years from birth I was cast upon you, from my mother's womb you have been my God. ஜான் I was cast upon you from birth, my mother's womb. From my mother's womb, you have been my God. என்ன ஆறுது? தாயின் மேலிருந்து வந்த உடனே என்ன ஆறுது? எரேமியா 30:1 வாசிக்கிறோமே, 31 ராமாவிலே புலம்பல் இதுதான். எரேமியா 31 அதிகாரம் 5 வசனம் 16 வசனம் 2 பாருங்க. 17 கூட பார்க்கலாம். பக்கம் 916. ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையும் ஆகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகள் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று யாவி தேவன் சொல்லுகிறார். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று யாவி தேவன் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டென்று யாவே தேவன் சொல்லுகிறார். அவர்கள் சத்ருவின் தேசத்தில் இருந்து திரும்பி வருவார்கள் என்று நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று யாவே தேவன் சொல்லுகிறார். சரி, இதுல எது நிறைவேறிட்டு? மத்தேயு 2:17 பாருங்க. 17-18 தான் அந்த எகிப்துக்கு. பக்கம் 4. புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாய் இருக்கிறாள் என்று எரேமியா உரைக்கப்பட்டபடி இது நடந்தது. என்ன நடந்ததுங்க? குழந்தைகளை கொலை பண்றாப்ல. அப்ப இவர் என்ன ஆனாரு? அவர் தப்பிச்சாரு. எப்படி தப்பிச்சாரு? தூதனால. தேவன் தன் தூதனை கொண்டு எச்சரிக்கப்பட்டு போன்றார். அப்ப தேவனை ஆயத்தப்படுத்துறாரு. இவருக்கு எகிப்து ஆயத்தப்படுத்துறாரு தேவன். அப்போ கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்த உடனே நான் அங்கேயே இருந்திருந்தேன்னா என்ன ஆயிருப்பேன்? இருப்பாங்க. தேவனே நான் என்ன பண்ணேன்? நீர் எனக்கு ஆயத்தம் பண்ணி நடந்து புரியுதா? நீர் என்ன உமது சார்பில் விழுந்தேன்னு அர்த்தம். நீர் எனக்கு எங்க அடைக்கலமா இடத்த வச்சிருந்தீரோ அங்க நான் போயிட்டேன்.
எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்களேன். ஏஞ்சலா சிஸ்டர், ஈஷா சிஸ்டர், டெபரா சிஸ்டர், மேரி சிஸ்டர், எல்லாரும் புரியுதா? விஜயா சிஸ்டர், புரியுது பிரதர். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறீர். ஒரு பெரிய காரியம். அப்ப அதுக்கு முன்னால தேவன் இல்லையா? சொல்றீங்க இந்த பகுதி ஒரு கான்ட்ரவர்ஷியல். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறீர். அதுக்கு முன்னாடி அவர் தேவனோட இருந்தார்ல பிரதர். அப்ப தேவன் வார்த்தையா இருந்தது. சோ இப்போ மனுஷனாக்குனால அவர் தாயின் வயிற்றில் இருந்து தேவனா இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி இல்லையா? அதுக்கு முன்ன அவர் தான் தேவன்ல. தேவன் வார்த்தை. அதான் பிதா மண்டியில தான் இருப்பாரு. என்ன சொல்றாருங்க? தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறீர் அப்படின்னா அது இந்த மாதிரி டிபேட் நடக்குது. இதுக்கு என்ன பதில் சொல்லணும்? அப்ப அதுக்கு முன்னால தேவன் இல்லையா? சொல்லிட்டாரு பாரு. அப்ப பூமியில வந்தப்ப அப்பதான் தேவன் அவரு. பூமியில வந்தப்ப அப்பதான் பிதா வந்து அவருக்கு தேவன், அதுக்கு முன்னால கிடையாது. இப்படி ஆர்கியூ பண்றாங்க. புரியுதா? ஆண்டவர் பூமியில வந்து மனுஷனா வந்தப்ப மனுஷனா வந்தனால தன்னை தாழ்த்தினாரு, அதனால அவர் தேவன்னாரு. அதுக்கு இந்த வசனம் தாய் மனுஷனா வந்தெல்லாம் தான் அப்பதான் தேவன், அதுக்கு முன்னால கிடையாது. இது அதே கொஸ்டின் கேட்டீங்கன்னா எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க நினைக்கிறேன். இந்த குரூப்ல கேளுங்க அதே கொஸ்டின். என்னுடைய ஃபீலிங் அப்படிதான் இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்ன அவர் தேவன் இல்ல, அவரோட தான் இருந்தார். தேவன் வார்த்தை. இது யோவான் 17வது அதிகாரத்தில் சொல்றாரு. உலகம் தோற்றுவதற்கு முன்பாக உம்மிடத்தில் இருந்த நான் உம்மோடு கூட இருந்த அந்த மகிமை உங்களுக்குள்ள இருந்தது. தேவனா சொல்றாரு. புரியுதா? அவர் சமமா இருந்தா தானே போட்டிருக்குது. பிலிப்பியர்ல தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடான பொருளா எண்ணாம. அதே கொஸ்டின் கேளுங்க. அவர்தான் வந்து தூய ஆவி முதல் கொண்டு அவங்க வந்து இந்த கருவை இது பண்ணாரு. அதனால அப்போ வந்து அதுல இருந்து அந்த குழந்தை இருந்ததுல இருந்து அவர் தேவனா இருக்கிறார். இது கேள்வி என்னன்னா, இப்போ ஆண்டவர் பூமியில மனுஷனா வந்தாரு. தாயில வந்ததுல இப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது? நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனா இருக்கிறீங்க ஆண்டவர் சொல்றாரு. அப்ப தாயின் வயிற்றில் இருந்தது அப்பதான் அப்பலேருந்து தான் பிதாவாகிய தேவன் அவருக்கு தேவன். அதுக்கு முன்னாடி அவரே தேவனா இருந்தாரு. ஓ அப்படி சொல்றேன். ஆமா அதுதான் கேக்குறேன். அதான் இந்த கொஸ்டின் இப்ப இந்த குரூப்ல கேளுங்கன்ற பிரதர். எத்தனை பேர் அப்படி சொல்லுங்க சொல்லுங்க சீக்கிரம். நானும் அப்படிதான் நினைச்சிருந்தேன் பிரதர். ஏன்னா தேவன் அவர் உலகத்துல வந்த பிறகுதான் அவருக்கு தேவன் பிதா தேவனா இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி வார்த்தையா இருந்தாரு. அவரே வார்த்தை தேவன் தானே சொல்றாங்க. அவர் தேவனா இருந்தாரு. வேற 2-3 பேர் தான் பேசுறீங்க. அந்த வார்த்தையை கொண்டுதானே உண்டாக்குனாரு. அவர் மூலமாய் அவரை கொண்டு அவர் மூலமா தான் உண்டாக்கப்பட்டது. வார்த்தை தான் மாம்சமாயி வந்தாரு. சோ அதனால அந்த டைம்ல இருந்து அந்த மாம்சத்துக்கு தானே கரு தேவை, வார்த்தைக்கு கரு தேவை. இப்ப அவர் மாம்சமா பிறந்த நாட்கள்ல இருந்தா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் தேவன். அதுக்கு முன்னால தேவன் கிடையாதா? இல்ல அதுக்கு முன்னாலும் தேவன் தான். அப்ப இதை வச்சு சொல்றாங்களே சில பேர் சில சாரா சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து பூமியில வந்த மனுஷனா இருந்த காலத்துல அவரு இவருக்கு அவர் தேவனா இருக்கிறாரு. அதுதான் இந்த வசனம். அதுக்கு முன்னால கிடையாது. இல்லையே அந்த வசனத்திலே இருக்குல்ல, அவரே அன்றி nothing made without him. So அந்த வசனம் வரல. ஸோ ஹீஸ் ஆல்ரெடி தேர். அப்பவே வந்து பிதா அவர் மூலமா தான் எல்லாத்தையும் படைத்தாருன்னு வருது அந்த யோவான் மண்ணிலே. கரெக்ட். அப்பா இருந்திருக்கிறாரு, அப்பவும் இருந்திருக்கிறாரு, அப்பவும் அவரு தான் அவருக்கு தேவன். அது என்ன வசனம்? யோவான் 1ல வருது. என்ன 1ல என்ன வருது? நீதிமொழியிலும் இருக்குது. என்ன வருது வசனம் சொல்லுங்க. He was in the beginning with God. He was in the beginning with God. Okay. All things okay made through him. Right, he was in the beginning with God. Then
all things were made through him, and without him. He was in the beginning. Christ was in the beginning. He in சொல்றது போல Christ was in the beginning with God. Okay. Correct. Now who is God to whom? God the Father is God to Christ. எங்க இருக்கு அப்படி? இல்லையே இல்ல. எங்க இருக்கு? அங்க வந்து இல்ல God is God ன்னு வருது. சொல்றாரு. என் தேவனிடத்திலும் போவேன்னு சொல்றாரு. இருக்கு. வேற யார் சொல்ல போறீங்க? யோவான் 20 வருதுல என் தேவனும் உங்கள் தேவனும் என் பிதாவும் உங்கள் பிதான்னு அது சொல்றாரு. உலகத்துல வந்து சொல்றாரு. இதுல வந்த பிறகு ஆமா, அதுக்கு முன்னாடிதான் கொஸ்டின். இங்க பூமியில தாய் வயிற்றுல வந்துட்டு அதுக்கு பிறகு வாழ்ந்து அது அப்ப சொல்றாரு ரைட்டு. நாம இருக்க மாட்டோம் அப்படின்னாங்கன்னா இங்க சொல்லிட்டாரு தாயின் வயிற்றுல தான் தேவன், அதுக்கு முன்னாடி நீர் எனக்கு தேவன் கிடையாது, நானும் நீர் சமம். ஆமா, அப்படிதானே சொல்றேன். நானும் நீரும் சமம். அப்போதானே ஒரு ஆமா, அது தேவன் கிடையாது, நானும் தேவன். அப்படி சொல்லலையே, நானும் தேவன் சொல்லலையே. நீதிமன்றத்துல வந்து 8ஆம் சொன்னாங்கன்னா என்ன வசனம் சொல்லுங்க? இல்ல இது கொரிந்தியர்ல வருது இல்ல பிரதர், எல்லாவற்றையும் அவருக்கு பாதத்தை கீழ்படுத்தினாரு, ஆனாலும் அவர் ஃபியூச்சர்ல இங்க வந்து ஆண்டவர் பிறக்கத்துல தான் ஆண்டவருக்கு அப்படிதான் தேவன், அதுக்கு முன்னால தேவன் கிடையாது இங்க எழுதி வச்சாச்சு அப்படின்னா ஓபன் பண்ணுங்க பிரதர். சொல்லுங்க நீங்களே. நல்ல பைபிள நல்ல கரைச்சு குடிச்சோன்னா அப்படியே லுடுக்குன்னு வரும். சரி, 139வது சங்கீதத்திலயும் வருது அதுமா எடுங்க எல்லாரும். சங்கீதம் 45ஆம் சங்கீதம் 6வது வசனமும் 7வது வசனமும் வாசிங்க. அதே மாதிரி எபிரேயர் 1 அதிகாரம் 8, 9 வாசிங்க. பக்கம் 697. தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. எவ்வளவு பேருக்கு புரியுது? இது எப்ப சொல்லப்பட்டீங்க? எனக்கு புரியல பிரதர். எபிரேயர் 1, 8, 9 வாசிங்க, அப்ப புரியும். Pradeep, are you on the track? Yes, uncle. Yes, uncle. Are you rejoicing? Sure, uncle. Sure. பக்கம் 298. குமாரனை நோக்கி, இதுல இங்க கரெக்ஷன் இருக்குல்ல, அந்த தேவனேன்றது ஆண்டவர் தானே வரும். இல்ல வாசிங்க, அப்படியே வாசிங்க. குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும். இது எப்போ ஆண்டவர் பூமிக்கு தாயின் வயிற்றுல வரதுக்கு முன்னால சங்கீதக்காரனால சொல்லப்பட்ட காரியம். சங்கீதம் 2ல சொல்லப்பட்டது, அது கூட வருது. சங்கீதம் 2ல கூட சங்கீதத்துல குமாரனை நோக்கின்றார். ஆமா, குமாரன் வருது, தேவனே வருது. இங்க தேவனே, உம்முடைய தேவன். அப்போ மனுஷன் தாயின் வயிற்றுக்கு வரதுக்கு முன்னாலேயே இவருடைய தேவன் அவர். எல்லாம் புரியுது? எல்லாருக்கும் புரியுது. புரிஞ்சவனா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லனா புரியலன்னு அர்த்தம். ஆமா, இல்ல அங்க தேவனே, நீர் என் தேவனா இருக்கிறனால அப்ப அப்போல இருந்து அவருக்கு தேவன் தான் சொல்றீங்க, அவ்வளவுதான். ஆமா, யார் சொல்லணும்? அப்படி சொல்றீங்களா? கரெக்ட். பிரதீப், ஓகே.
அங்கிள் அப்ப அந்த யுவர் த்ரோன் ஓ காட்ன்றது வந்து கிறிஸ்துவ குறிக்குதா? ஆமா ஆமா Discord. ஆமா 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 அதுல அதாவது அந்த தேவன்றது என்னன்னா, அது வந்து புதிய ஏற்பாட்டுல ஒரு காரியம் இருக்குது. பட் பழைய ஏற்பாட்டுல தேவன்றது அந்நிய தெய்வங்களுக்கு தேவன் சொல்றாங்க. அநேகர் கர்த்தாக்கள் உண்டு. அந்நிய தெய்வங்களுக்கு தேவன் சொல்றாங்க. எடுங்க நியாயாதிபதிகள் 11 அதிகாரம் 24 பாருங்க. நியாயாதிபதிகள் 11:24 சீக்கிரம். பக்கம் உம்முடைய தேவனாகிய காமோஸ் உமக்கு முன்பாக துரத்துகிறவர்களின் தேசத்தை நீர் கட்டி கொள்ள மாட்டீரோ? அப்படியே சொல்றாரு. இப்படி உம்முடைய தேவன் காமோஸ் நிறைய இடத்துல பாக்குறோம். உபாகமத்துல நிறைய இடத்துல பாக்குறோம். அவருடைய கண்மலை நம்முடைய கண்மலை போல அல்ல. ஆனா பிரதர் தேவன் ஒருத்தர், அது இப்ப பிரிண்டிங் அந்த போடுறாங்க தேவன் தேவன் எல்லாரையும். தேவன்ற வார்த்தை பொதுவா பயன்படுத்தப்பட்டது. இதனாலதான் வானத்திலே தேவப்பட்ட அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன். புதிய ஏற்பாட்டுல பவுல் எல்லா புத்தியில தூசியை தள்ளி வச்சு எழுதிட்டார் அழகா. இந்த பூமி அந்த எல்லாத்திலையும் யாவே என்ற நாமத்தை உடைய தேவர் ஒருவரே பூமி அனைத்திற்கு மேலும் உன்னதமானவர் என்று சொல்லியிருக்கிறது. அப்ப இந்த தாயின் வயிற்று இப்ப எல்லாருக்கும் சொல்லுங்களா தைரியமா? சரி, மற்ற காரியங்கள்லாம் எப்படி இதெல்லாம் பார்த்தா மேசியாக்கு அப்படியே பொருந்தும். நீங்க பாக்கி வத்தன டைம் இல்ல, இதெல்லாம் மெயினா இந்த 10 வத்தம் தான் உங்களுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணணும். மெயினா சொல்லணும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா மேசியாக்கு அப்படியே பொருந்தும். நீங்க வாசிக்கிறப்ப தெரியும். சொல்லிட்டு எங்க இந்த 21ஆம் வசனம் வரைக்கும் ஒரு புலம்பு இருக்குது. ஆனா 2ஆம் வசனத்துல இருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாரு? அப்படியே பிரைஸ் பண்ணி துதிக்க ஆரம்பிச்சாரு. இந்த 24 பிரதர் உபத்திரப்பட்டனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமல் இருந்து தம்மை நோக்கி கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். அதான் இதெல்லாம் சொல்றாரு. இந்த 21க்கு அந்த 21க்கு பின்னாலே இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாரு? தாவீதும் தேவன் துதிக்க ஆரம்பிச்சாரு. துதிக்க ஆரம்பிச்சாரு. இதுதான் அதாவது அவர் கல்வாரியில இருந்த கூட தேவன் என்ன பண்ணாரு? கல்வாரியில இருந்தப்ப என்ன 2 காரியம். ஒண்ணு, தேவ வசனத்தை நினைக்கிறார். சங்கீதம் 22ஆம் சங்கீதம் அவர் உள்ளத்துல இருந்தது. இன்னொன்னு, அந்த கல்வாரியில இருந்தப்போ அவர் தேவனை துதிச்சுன்னா இருக்கிறார். தாவீது பாடுகளின் மத்தியிலேயும் தேவனை துதிக்க கற்றுக்கொண்டாரோ அதே போல எல்லா பாடுக்கும் மேலான பாட அனுபவிச்ச நம்முடைய அன்பு தெய்வம் யாஷ்வா மேசியா அப்பவும் கல்வாரியில பாடுகளை சகிக்கும் போது என்ன பண்ணாரு? தேவனை தூச்சுட்டே இருந்தாரு. இதை நமக்கு எதை காட்டுகிறது? துன்பத்தில் வேலையும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் நெருக்கத்திலும் நாம் துதிக்கணும். ஏன்? மரணத்தின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்பு காஞ்சினேன், தேவரே என்னை தேற்றும். அப்ப இந்த வைராகியம் நமக்கு இருக்கணும். எந்த சூழ்நிலையும் எல்லாம் வேதநாய சாத்திர ஒரு பாட்டு பாடினாரு, நெஞ்சே நீ கலங்காதே. ரொம்ப ஃபேமஸ் பாட்டு. கொள்ளை நோய் வந்தாலும் எது வந்தாலும், வாரா வினை பெய்தாலும், மனுஷர் தள்ளிட்டாட்டும், மாமிசம் அழுகி சத்து எதா இருந்தாலும் சரி, நெஞ்சே நீ கலங்காதே. அப்ப நமக்கு எந்த சூழ்நிலையும் எது போனாலும் சரி, நமக்கு எது போக கூடாது? விசுவாசம் போக. உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன் சொல்றாரு. பேதுரு பார்த்து லூக்கா 22 32 வரைக்கும் சொல்றாரு. அதுதான் முக்கியம். விசுவாசம் ஒழிந்து போக கூடாது. பாக்கி எது வேணாலும், என் மானமே போனாலும் சரி, என் துண்டே போனாலும் சரி, கூட அவர் மறைச்சிருவார். அதுதான் விசுவாசம். நீ ஆண்டவரை விசுவாசிக்கிறதுனால உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னாலும் சரி, உன்னை மானபங்கம் பண்ணுவேன் சரி, அவர் மறைப்பார். அதான் விசுவாசம். 30வது வசனம் சொல்லுதுல பிரதர், ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறை. அது ஆண்டவருடைய சந்ததியா? 30 தேவனுடைய சந்ததி.
Okay. அப்போ எந்த சூழ்நிலையும் எது எப்படி இருந்தாலும் எல்லாம் உல்டாவா இருந்தாலும், சூழ்நிலை மாறுபாடா இருந்தாலும், சூழ்நிலை அவ்வளவுதான், ஓவர், முடிஞ்சது, எல்லாம் கதை க்ளோஸ். அப்படிதான் கல்வாரியில எல்லாம் விசாரத்தெல்லாம் ரொம்ப கைத்தட்டி சிரிச்சுட்டு இருப்பான். காலி, தேவனும் தேவகுமாரன், அவ்வளவுதான், தேவன் போட்ட திட்டம் காலி, அவ்வளவுதான். ஆனா 3ஆம் நாட்டில அவர் தலை நெசுக்கப்பட்டது. பிரியமானவர்களே, ஆண்டவர் உயிரோடு எழுந்தவர், இன்றைக்கும் சதா காலத்தில் அவர் ஜீவிக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறபடியால் நமக்கும் நம்பிக்கை உண்டு. நம்மையும் தேவன் அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார செய்தார். அவருடைய ரகசியவர்களை நம்ம அவருடைய சாயலாக குமாரன் நம்மை மாற்றி தம்மோடு எடுத்துக்கொண்டு பிதா இடத்துல போய் நம்மை முதற் பலன்களாய் சேர்ப்பார். ஆண்டவர் தாமே நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.